Hi everyone, welcome to Good Reviews channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது ராஜபீமா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவான ஆரவ் சின்ன பையனா இருக்கும்போதே அவரோட அம்மா இறந்து போயிருந்தாங்க. அதனால அவரு யாருக்கிட்டையும் சரியா பேசாம தனிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பவும் போல ஒரு யானையை பார்க்கறாரு. அந்த யானைக்கும் ஹீரோவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அதனால அந்த யானையை வாங்கி அதுக்கு பீமான்னு பேரையும் வச்சு வீட்லயே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே அந்த யானைய வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருது. சொல்ல போனா அந்த யானை ஹீரோவோட வீட்டுல ஒரு நபராவே ஆகிருது. அதே சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியல்வாதியா இருக்கிற KS ரவிக்குமார் ஒரு சில இல்லீகலான விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம CM ஆகுறதுக்காக சில சதி வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு சிலர் ஹீரோ வளர்க்கிற யானைக்கு ஊசி போட்டு மதம் பிடிக்க வைக்கிறாங்க. அதனால அந்த யானைய ஃபாரஸ்ட் ஆபீசர் அவங்களோட இடத்துக்கு கொண்டு போயிருந்தாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்ததும் ஹீரோ ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு போய் தன்னோட யானையை பார்க்கணும் சொல்றாரு. பட் அவங்க வேற ஒரு யானையை காட்டி இதுதான் உங்க யானைன்னு சொல்றாங்க. பட் ஹீரோ இது என்னோட யானை இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவுக்கு அவரோட யானை திரும்ப கிடைச்சதா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல அந்த பீமாங்கிற யானைக்கும் ஹீரோவுக்குமான பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து அந்த யானையை வலுக்கட்டாயமா அடிச்சு அவங்களோட ஆபீஸ்க்கு கொண்டு போவாங்க. அந்த சீனும் ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஹீரோவான ஆரவ் அவரோட ரோலை பக்காவா பண்ணிருக்காரு. ஹீரோவோட அப்பாவா நடிச்ச நாசரும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுலயும் ஒரு சில நாசர் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவாரு. அதெல்லாம் பார்க்கவே ஃபீல் குட்டா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சிருக்காங்க. படத்துல யோகி பாபுவோட காமெடி ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோவோட தியேட்டர்ல வச்சு ஹீரோ கிட்ட யோகி பாபு பேசுறதெல்லாம் காமெடியா கன்வே ஆயிருக்கு. படத்துல சில அரசியல்வாதிகள் தன்னோட அரசியல் வாழ்க்கையை தக்க வச்சுக்க என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க அப்படிங்கறத படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. படத்தோட BGM படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. படத்துல ஹீரோ அந்த யானையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயம் பண்றாரு. அதெல்லாம் படத்துல சுவாரஸ்யமாவே இல்ல. சொல்ல போனா யானையை தேடி போகும்போதெல்லாம் ரவுடிங்க கிட்ட அடி வாங்கிட்டே தான் இருப்பாரே தவிர இன்டெலிஜென்டா எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயினிக்கான லவ் பர்சனும் அந்த அளவுக்கு சரியில்லை. படத்துல வில்லனோட கேரக்டர் ரைட்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. படத்துல யானைகளோட தந்தங்களை கடத்துறத பத்தி ஒரு சில விஷயம் சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதுவுமே அந்த அளவுக்கு அழுத்தமா இல்ல. படத்துல உள்ள சண்டை காட்சிகள் எல்லாம் சுத்தமாவே சரியில்லை. இந்த படத்தை நிறைய சம்பத் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆரவ், ஆசிமா, நாசர், KS ரவிக்குமார் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஒரு ஆவரேஜான டிராமா த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.